நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் இந்த அத்தியாயத்தில் சுலபை ஜனக மகாராஜாவிடம் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறாள். இன்று என்ன சொல்கிறாள் என்பதை கூர்ந்து கவனிப்போம். ஜனகரே, மிகுந்த உற்சாகத்துடன் ராஜ தர்மத்தில் பற்றுள்ளவனாய் இருக்கிற அரசன் 10 பாகத்தாலும் சந்தோஷிப்பான். அவனை தவிர வேறொருவன் குறைந்த பாகங்களால் சந்தோஷிப்பான். அரசன் என்று தனியே ஒருவன் இல்லை. அரசன் இல்லாமல் ராஜ்யம் இல்லை. ராஜ்யம் இல்லாவிட்டில் தர்மம் ஏது? தர்மம் இல்லாவிட்டால் பரலோகம் ஏது? இந்த இடத்தில் அரசனுக்கும் ராஜ்யத்திற்கும் பரிசுத்தத்தை தருவதும் அந்த பரிசுத்தத்தை தருவதும் சிறந்ததும் பூமியை தட்சிணையாக உடையதுமான அஸ்வமேதம் என்கிற தர்மமும் இல்லை. ஜனக மகாராஜரே, நான் அரசர்களுக்கு துக்கத்தை விளைவிக்கக்கூடிய செய்கைகளை நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் சொல்ல திறமை உள்ளவள். எனக்கு என் சரீரத்தில் அபிமானம் இல்லை. பிற சரீரத்தில் அபிமானம் ஏது? இப்படிப்பட்டவளும் யோகமுடையவளுமான என்னை பார்த்து நீ இவ்வாறு சொல்லக்கூடாது. நீ தியானமாகிற உபாயம், உபனிஷத்து, யம முதலான தியானாங்கங்கள், சித்தாந்தம் இவற்றோடு கூடிய மோட்சத்தை பஞ்சசிகரிடமிருந்து முழுவதும் கேட்டிருக்கிறாய் அல்லவா? சம்பந்தம் விட்டவனும் காமம் முதலான பாசங்களை ஜெயித்தவனுமான உனக்கு குடை முதலான விசேஷ வஸ்துக்களில் மறுபடியும் அபிமானம் எதற்கு? உன்னுடைய சாஸ்திர விசாரத்தை நான் விசாரமாக நினைக்கவில்லை. அல்லது டம்பத்துக்காக சிரவணம் செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் சாஸ்திரம் போன்ற வேறு சாஸ்திரத்தை சிரவணம் செய்திருக்க வேண்டும். நீ சிரவணம் செய்திருந்தும் சாதாரண மனிதனைப் போல விருப்பு வெறுப்புகளால் கட்டுப்பட்டு இம்மைக்குரிய இந்த ஞானங்களிலேயே பிரவர்த்தித்திருக்கிறாய். நீ எல்லா விஷயத்திலும் பற்றில்லாதவனானால் நான் உன்னிடத்தில் புத்தியினால் பிரவேசித்ததில் உனக்கு என்ன அபகாரம் செய்ததாகும்? சூரியமான இந்த இடத்தில் வசிப்பது யதி தர்மங்களுள் நியமம் அல்லவா? சூரியமான உன்னுடைய ஹிருதயத்தில் நான் வசிப்பதனால் யாருக்கு என்ன தீங்கு செய்யப்பட்டதாகும்? கைகளாலும் புஜங்களாலும் பாதங்களாலும் தொடைகளாலும் மற்ற அவயவங்களாலும் நான் உன்னை தொடவில்லை. பெரிய குலத்தில் பிறந்தவனும் லஜ்ஜை உள்ளவனும் தீர்க்க ஆலோசனை உள்ளவனுமாய் இருப்பவன் நல்லதானாலும் தீயதானாலும் இரகசியத்தில் செய்ததை சபையில் சொல்லலாகாது. இந்த பிராமணர்கள் உனக்கு குருக்களும் குருக்களில் சிறந்தவர்களும் பூஜ்யர்களுமாய் இருக்கின்றனர். நீயோ சிக்ஷை ரக்ஷணம் செய்வதால் இவர்களுக்கும் குருவாய் இருக்கிறாய். ஒருவருடைய மேன்மை இவ்விதம் இருக்கிறது. அதை இவ்வாறு நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடியதையும் சொல்லக்கூடாததையும் பரீட்சிக்கிறவனான உன்னால் ஸ்திரீ புருஷர்களுடைய இந்த சேர்க்கையானது சபையில் சொல்லத்தக்கதில்லை. தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் அந்த இலையை பற்றாமல் இருப்பது போல நான் உன்னை தொடாமலேயே உன்னிடத்தில் வசிப்பேன். அல்லது இப்பொழுது என்னுடைய ஸ்பரிசத்தை நீ அறிகிறாயானால் அந்த பஞ்சசிக பிக்ஷையினால் உன்னுடைய ஞானமானது சம்சார காரணமற்றதாக எப்படி செய்யப்பட்டதாகும்? அப்படிப்பட்ட நீ கிரகஸ்தாசிரமத்திலிருந்தும் தவறி அடைய அரிதான மோட்சத்தையும் அடையாமல் மோட்ச வார்த்தையை பேசிக்கொண்டு இரண்டிற்கும் நடுவில் இருக்கிறாய். ஆத்மாவின் ஒன்றாய் இருக்கும் தன்மையையும் சரீராதிகளின் பிரிவையும் உணர்ந்த முக்தனுக்கு மற்றொரு முக்தனோடு ஆத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் உண்டாகிற சேர்க்கையில் வர்ணத்தின் கலப்பு உண்டாவதில்லை. ஷரீரமும் ஆத்மாவும் ஒன்றாய் இருப்பதால் தனித்தனியாக விஷயங்களை பார்க்கிறவனுக்கு வர்ணங்களும் ஆசிரமங்களும் ஏற்பட்டன.
ஒன்று மற்றொன்றாக இருக்கிறதில்லை என்று அறிந்தால் ஒன்று மற்றொன்று என்று இருப்பது இல்லை. கையில் தாழியும் தாழியில் பாலும் ஆதாரமாக சம்பந்தத்தால் வேறாக இருந்து கொண்டே ஆசிரியத்திருக்கின்றன. தாழியில் பாலின் தன்மை இல்லை, பாலை ஈயாகிறதில்லை. இந்த பதார்த்தங்கள் அதனுடைய அடையுமே அன்றி மற்றொன்றின் தன்மையை அடைவதில்லை. ஆசிரமங்கள் வேறாய் இருப்பதாலும் வர்ணங்கள் வேறாய் இருப்பதாலும் ஒன்றுக்கொன்று தனியாய் இருப்பதாலும் உனக்கு வர்ணத்தின் கலப்பு எப்படி வரும்? நான் ஜாதியினால் உனக்கு மேலான வர்ணம் அல்ல, வைசிய ஜாதியும் அல்ல, சூத்ர ஜாதியும் அல்ல. அரசனே, உன்னுடைய ககுசமான ஜாதியும் சுத்தமான பிறப்பும் உடையவளும் தோஷமில்லாதவளுமாய் இருக்கின்றேன். பிரதாரன் என்கின்ற ராஜரிஷியை நீ நன்றாக கேட்டிருப்பாய். அவருடைய குலத்தில் பிறந்தவரும் சுலபை என்ற பெயருடையவளுமாக என்னை தெரிந்து கொள். துரோண பர்வதமும் ஸ்ருங்க பர்வதமும் வக்ரத்வாரம் என்கின்ற பர்வதமும் மகேந்திரமும் என்னுடைய முன்னோர்களால் யாகங்களால் அக்னிசியங்களாக செய்யப்பட்டன. அந்த குலத்தினால் உண்டான நான் எனக்கு சரியான கணவன் இல்லாமையால் மோட்ச தர்மங்களில் கற்பிக்கப்பட்டு தனியே முனி விரதத்தை அனுஷ்டிக்கின்றேன். நான் வேறு வேஷம் தரிக்கவில்லை, பிறர் பொருளில் பற்றுள்ளவனாயும் இல்லை, தர்ம சங்கிரகத்தை செய்யவும் இல்லை, ஸ்வதர்மத்தில் உறுதியான விரதமுடையவளாயிருக்கின்றேன். என்னுடைய பிரதிஜையில் உறுதி இல்லாமல் இல்லை, நான் ஆலோசியாமல் சொல்லுகிறவனும் அல்ல. ஜனக மகாராஜாவே, இப்பொழுது நான் ஆவேசியாமல் உன்னிடம் வரவில்லை, அதாவது ஆலோசனை செய்யாமல் உன்னிடம் வரவில்லை. உன்னுடைய புத்தி மோட்ச பாவனை உடையதென்று கேள்வியுற்று சேமத்தை விரும்பின நான் உன்னுடைய மோட்சத்தை பரீட்சித்து தெரிந்து கொள்ளும் விருப்பத்தால் இங்கு வந்தேன். தன் பட்சம் பிறர் பட்சங்களுள் ஒரு கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு இதை சொல்லவில்லை. பற்றுக்களை அறுத்து அடக்கத்தை விடாமல் இருப்பவனே முக்தன். யதியானவன் பட்டினத்தில் சூனியமான கிரகத்தில் ஒரு இரவு வசிப்பது போல உன்னுடைய இந்த சரீரத்தில் இந்த இரவு வசிக்கப் போகின்றேன். கௌரவத்தை அளித்தாலும் இன்சொல் சொல்லுதலாலும் அதிதி பூஜை செய்வதாலும் பூஜிக்கப்பட்டவளான நான் நல்ல கிரகத்தில் நித்திரை செய்து பிரீத்தி அடைந்து நாளை போய்விடுகின்றேன் என்று சொன்னாள். அந்த அரசர் இவ்வாறு யுக்தி உள்ளவைகளும் பயனுள்ளவைகளுமான வார்த்தைகளை கேட்டு இதற்கு மேல் வேறு ஒன்றையும் சொல்ல அறியவில்லை என்று சொன்னார் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.